ஆக்சுவலா வந்துட்டு கேப்ரில்லா இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ், ஈரமான ரோஜாவே சீசன் 2ல வந்து காவியாவா ஆக்ட் பண்ணாங்க. சோ காவியா பார்த்து இவங்களுடைய ஆக்டிங் ரொம்பவே கியூட்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவங்க பேர் கூட ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த எபிசோட் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நம்ம ரொம்ப லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எஸ், இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எந்த ஒரு சீரியலையுமே நடிக்கல. இப்போ வந்து அவங்க அடுத்தது சன் டிவில ஒரு சீரியல்ல கமிட் ஆக போறாங்க. அந்த சீரியல் கூடிய விரைவில் வந்துட்டு ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு ஒரு சில நியூஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இவங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் மூவில 3 படத்துல ஸ்ருதிஹாசனுக்கு தங்கச்சி ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நிறைய படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க, வெப் சீரிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்கள பத்தியான பெரிய இன்ட்ரோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க. பிக் பாஸ் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய சீரியல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுல ஒரு சீரியல் தான் ஈரமான ரோஜாவே சீசன் 2 அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்ல. இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சன் டிவில ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு பேரா இந்த ஒரு சீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா ராகுல் ரவி அப்படிங்கிறவங்க நடிக்க போறாங்க. இவங்க யாருன்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், இவங்க வந்து நந்தினி, அது மட்டும் இல்லாம கண்ணன கண்ணை சீரியல்ல சூப்பரான ஹீரோவா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாக்லேட் சீரியல்லையுமே வந்துட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு